கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவன் செஞ்ச தப்பு நான் மன்னிக்கவே முடியாது. கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ண தயாரா இருக்கேங்கிறாங்க அந்த பொண்ணு. மேடம் அப்படி எல்லாம் இல்லை, இவங்க பொய் சொல்றாங்க. பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும்னு நினைச்சுக்கிட்டாங்க. சந்திரா மேடம் மாடியில இலக்கட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இலக்கட்டு எடுக்கிறதுக்கு தான் நான் போனேங்கிறாங்க. கார்த்தி நான் எங்க இலக்கட்டு எடுத்துட்டு வர சொன்னேன்? நான் ஒன்னும் உங்ககிட்ட எந்த வேலையுமே சொல்லலையே. நீ யார் ரூமுக்குள்ள போயிட்டு வழியே ஏன் மேல தூக்கி போடுறேங்கிறாங்க. என்னங்க நீங்க சொல்லித்தானே நான் மாடியில போய் இலக்கட்டு எடுத்துட்டு வர போனேன். இப்ப என்னங்க நீங்க மாத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. கார்த்தி அக்கா இவன் போய் சொல்றாங்கக்கா, இவனுக்கு என்ன கண்டாவே ஆகாது, அதனாலதான் நேரம் பார்த்து கரெக்டா என் பேர்ல பழி போடுறான் பாருங்கிறாங்க சந்திரா. இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதும் எப்படி பழியை தூக்கி போட்டு தப்பிக்க பாக்குறான் பாரு. இவனை மட்டும் நம்பாதக்கா. ஆமா மேடம், இந்த விஷயத்துல எந்த பொண்ணாவது பொய் சொல்லுவாளான்னு கேக்குறாங்க மாயா. மானத்தை விட்டு இந்த பொண்ணு சொல்றானா அதுல உண்மை இல்லாம இருக்கு. இவன் மேலதான் தப்பு இருக்கு, இவனை சும்மா விடாதீங்க மேடம்ங்கிறாங்க மாயா. அத்தே இந்த பொண்ணு தான் வீணால சிலம்பு மேல பொய் சொல்லுது, ஆனா சிலம்பு மேல எந்த தப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க இந்த பொண்ணை நம்பாதீங்கன்னு சொல்றாங்க மையா. நீங்க வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன நடந்தனே தெரியாம நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க ரோஹிணி. ஏமா இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுது, டிரைவர் ஒரு மாதிரி சொல்றாரு, இதை தீர விசாரிச்சா தான் உண்மை என்னங்கிறது தெரியுங்கிறாங்க பாட்டி. இவனை ஊரை விட்டு விரட்டணும்னா பஞ்சாயத்து கூட்டி தான் இவனை ஊரை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறாங்க மேடம். இவனை பஞ்சாயத்து வச்சு விசாரிச்சா தான் யார் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு உண்மை வெளியே வருங்கிறாங்க. சரி நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பஞ்சாயத்தை கூட்டுவோம், அங்க வச்சு இவனுங்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சா தான் உண்மை வெளியே வருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க, அங்க சாமுண்டீஸ்வரி இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா என்னதான் இருந்தாலும் நீங்க தான் எப்படி இருந்தாலும் தீர்ப்பு சொல்ல போறீங்க, நீங்களே உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்லிருங்கம்மாங்கிறாங்க. இல்ல இந்த பஞ்சாயத்துல என் வீடு சம்மந்தப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என் வீட்டு டிரைவர், என் வீட்டு பஞ்சாயத்துல நானே தீர்ப்பு சொல்றது சரியா இருக்காது. அம்மா இப்படி சொன்னா என்னமா செய்யறது? நீங்க தானே இந்த இடத்துல உட்காந்து தீர்ப்பு சொல்வீங்க, அதுதான் நியாயமாவும் இருக்கு. உங்க குடும்ப பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் அந்த தகுதி இருக்கு? ஒருத்தர் இருக்காரு, நம்ம வட்டாரத்துல இருக்கிற எல்லாரும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்படுவார். கருணையான மனசுள்ளவர், ஆனா தப்பு பண்ணவங்களை கடுமையா தண்டிக்கிறவர். பதவியை தேடி வந்தாலும் அதை வேண்டான்னு சொல்லிட்டு அவரோட தொகுதியில ராஜா மாதிரி கம்பீரமா இருப்பார். அவர் பேரை சொன்னாவே அவங்க ஊர்ல எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. போன்ல பேசினா கூட மறுமனையில இருக்கிறவன் உட்கார்ந்து பதில் சொல்ல மாட்டான், சேர்ல இருந்து எழுந்திருச்சிருவான். அப்படிப்பட்ட மரியாதையான மனுஷன். அவர் பேர் என்ன தெரியுமாங்கிறாங்க. அம்மா நீங்க யார சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க ஊர்க்காரங்க. அவர் பேரு ஆளவந்தான்னு சொல்றாங்க. அப்படியே கிடுகிடுங்க நடுங்கி நிக்கிறாரு. ஆளவந்தான் ஐயாவாங்கிறாங்க. அவரே தான் அள்ளிக்குள ஜமீன் வாரிசு. அள்ளிக்குளத்தை சுத்தி இருக்கிற ஊருக்கு அத்தனை பேத்துக்கும் அவர் சொல்லுத்தான் வேத வாக்கு. எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி, இதுல ஏதாவது எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என் மக்களுக்கு நான் ராஜாவாவே இருக்கேன். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற அப்பளுக்கு இல்லாத ஆளவந்தா ஐயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. அள்ளிக்குளத்தை விட்டு அவர் வெளியில வர்றது அவ்வளவு பெரிய அதிசயம். மற்றவங்க யார் கூப்பிட்டாலும் அவர் எங்கேயும் வரமாட்டாரு, நான் கூப்பிட்டா கண்டிப்பா வருவார். ஏன்னு கேட்டா அவருக்கு என் மேல அவ்வளவு பாசம். எனக்காக மட்டும்தான் அவர் இங்க வராரு, எனக்காக பஞ்சாயத்துக்கு வராரே தவிர ஒருவேளை எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல வேண்டியதா இருந்தா அவர் தராசு என் பக்கம் சாயாது. எப்பவுமே நியாயம் எதுவோ அது மட்டும்தான் பேசுவார். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நியாயம் தான் முக்கியம்னு நினைப்பாரு. அவர் தான் இன்னைக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல போறாரு. எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஐயோ பொம்பளை விஷயத்துல யாராவது தப்பா நடந்துருந்தா தயவு தாட்சணியம் இல்லாம தண்டிப்பாருன்னு பேசுறாங்க. இப்படித்தான் தப்பு செஞ்சதுக்கு கட்டி வச்சு சவுக்கால அடிச்சாரு. ஒருத்தனை சாவடியில கட்டி போட்டு பொம்பளை கையால் தொடப்பத்தாலேயே அடிக்க வச்சுட்டாரு. ஊர்ல வந்து என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ தெரியலையேன்னு பேசிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் ஒரு கார் வந்து நிக்குது, அதுல இருந்து ஆளவந்தான் ஐயா இறங்குறாரு. சாமுண்டீஸ்வரி போனதும் வரவேற்கிறாங்க. வாங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்றது ஒருத்தன். தாத்தாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ இருக்குமா ஐயா? வெளியில எங்கேயுமே வராத நீங்க இன்னைக்கு எனக்காக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அதனால என்னமா என் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல நானே தீர்ப்பு சொன்னா சரியா இருக்கு, நீங்க வாங்கன்னு சொன்னேன் பாத்தியா, அதுல இருந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா, நன்றிங்க ஐயாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அது மட்டும் இல்லம்மா அண்ணா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சாதிக்கிற பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா எங்க அம்மாவும் அப்படிப்பட்டவங்க தான். எங்க அம்மாவுக்கு அடுத்தது கம்பீரமான பொம்பளை நீ தான், அதனாலதான் நான் நீ கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டு வாமா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, நம்ம யாரையும் காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி ஆளவந்தான் போய் உட்கார்றாரு. என்னோட நீதியில உண்மைதான் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற பராசத்துக்கிட்ட வேண்டிக்குவேன். பொய் பேசினா பொய் வேணா அப்பங்க ஜெயிக்கும், ஆனா என்னைக்குமே நிரந்தரமா உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். என் முன்னாடி எல்லாம் உண்மைதான் பேசுவீங்க, நானும் நம்ம பாதிக்கப்பட்டது யாருன்னு ஆளவந்தான் கேட்கறாங்க. நான் தான் போய் நிக்கிறாங்க அந்த புதுசா வந்த பொண்ணு. எது நடந்ததோ அதை வந்து நீ சொல்லுவான்னு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டுல நலங்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த, அங்க பாத்ரூம் போலாமேன்னு மாடியில் இருக்க ரூமுக்கு போனேன். அங்கதான் இந்த டிரைவர் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு அழுகுறாங்க. அவங்ககிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். சரி அவங்க தான் பஞ்சாயத்துல வச்சு பேசிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஐயா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஆனா இந்த உண்மை மட்டும் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஐயா இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும்னு கேக்குறாங்க. அப்பா இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா பதில் சொல்றேன்னு கார்த்தியை கேக்குறாங்க. ஐயா நான் இதுல எந்த தப்பும் செய்யல, இவங்க சொல்றது எல்லாமே போய், இவங்க சொல்ற மாதிரி அங்க எந்த விஷயம் நடக்கல. நீ எதுக்கு அந்த பொண்ணு இருந்த ரூமுக்கு போனேன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு அங்க இருந்ததே எனக்கு தெரியாதுங்க ஐயா, சந்திரா மேடம் சொன்னாங்கன்னு நான் போய் இலக்கட்டு எடுக்க போனேங்கிறாங்க. சந்திராங்கிறது யாருங்கிறாங்க. சந்திரா முன்னாடி வந்து நான் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சின்னு வந்து நிக்கிறாங்க. யாருங்கிறது அனாவசியம், நடந்த விஷயத்தை மட்டும் வந்து சொல்லுவாங்கிறாங்க. ஐயா இவன் போய் சொல்றான், நான் ஒன்னும் இவனுக்கு எந்த வேலையுமே வைக்கல, இவனுக்கு என்ன கண்டாலே ஆகாத முன் விரோதம் இருக்கு, அதனாலதான் இவன் இப்படி
இப்படி பேசிட்டு இருக்கான். சொல்றத நீங்க நம்பாதீங்க ஐயா. எப்பா நீ என்ன சொல்றீன்னு ஆள வந்தான்னு கேக்குறாங்க. அவங்க சொல்லித்தாங்க நானும் மேல போனேங்கிறாங்க கார்த்தி. ஐயா இவன் சொல்றதெல்லாம் பொய். இவனோட நோக்கமே என்னையும் எங்க அக்காவையும் பிரிக்கணுங்கிறதா இவனோட நோக்கங்கிறாங்க சந்திரா. ஐயா நான் அவங்க வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு பழிய போட்டு என்ன அந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்புறதுக்காக இவங்க பண்ணியிருக்கிற ஏற்பாடுங்கிறாங்க கார்த்தி. ஐயா நான் குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும்னு சொல்லி சிவனாண்டி எழுந்திருக்கிறாங்க. ஆமா நீ யாருன்னு கேக்குறாங்க. நான் சிவனாண்டி, இந்த ஊர்ல ஒருத்தர் பேசுனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எத்தனை தடவை தான் கேட்டாலும் குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்க போறதில்ல. எந்த குற்றவாளி தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்யாணமாகாத பொண்ணு பஞ்சாயத்துல வந்து என்கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்கிட்டான்னு சொன்னா அதுல உண்மை இல்லாம இருக்குங்க. பாருப்பா நீங்க எல்லாம் சொல்றதை வச்சுதான் அதுல ஆராய்ஞ்சு அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு தீர்ப்பு சொல்றதுக்கு வந்திருக்கு. அது புரியுதுங்க ஐயா. ஆனா இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா எதுக்கெடுத்தாலும் வாய் இழிய பேசுவாங்க. அவங்க வீட்டுல ஒருத்தன் வேலை செஞ்சவன் தப்பு பண்ணிருக்கானே, இப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க? சரி நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு ஆள வந்தான்னு கேக்குறாங்க. ஐயா எங்க வீட்டுல 6 பொம்பளைங்க இருக்கோம். இவனும் எங்க வீட்டுல தான் இருக்கா. ஆனா ஒரு நாள் கூட எங்க வீட்டுல யாருக்கிட்டையும் இவன் தப்பா நடந்துக்கிட்டதே கிடையாது. தப்பான பார்வை கூட பார்த்தது கிடையாது. எங்க வீட்டு பொண்ணுங்க கிட்ட கூட மதிப்பா மரியாதையா தான் நடக்கிறான். ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்ற விஷயத்தை என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயா என் பேரு ரேவதி. நானு எங்க சிஸ்டர் எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். ஆனா இவர் எப்பவுமே எங்க கிட்ட கண்ணியமா தான் நடந்துக்கிட்டாரு. பார்வை கூட அவர் வித்தியாசமா நடந்துக்கிட்டதே இல்ல. பொண்ணுங்களுக்கு கண்ணியமா பாதுகாப்பா இருப்பாரே தவிர ஒரு நாள் கூட தப்பா நடந்துக்கிட்டது கிடையாது. ஏதோ சதி இருக்கு. தீர விசாரிச்சா உண்மை வெளியில வருங்கிறாங்க ரேவதி. ஆமாங்கய்யா எங்க வீட்டு டிரைவர் ரொம்ப நல்லவர். ஆனா எதனாலயோ இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு பழிய போடுறாங்க. எங்க வீட்டு டிரைவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்கிறாங்க மயிலு. குடும்பமே சேர்ந்து அவன் நல்லவன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு டிரைவர் மேல தப்பான பழிய சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவனை விட்டு கொடுக்காம பேசுறாங்க பாருங்கன்னு சொல்றாங்க சிவனாண்டி. இந்த விஷயத்துல நீ குளிர் காயலான்னு பாக்குறியா? தேவையே இல்லாம நீ எதுக்கு இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிற? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காகத்தான் நான் பேசுறேங்கிறாங்க சிவனாண்டி. ஐயா எனக்கு நீதி வேணுங்க ஐயா. தப்பு செஞ்சது இவங்க வீட்டு டிரைவருங்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. தான் நியாய பக்கம் நின்று நீதி வழங்கணும்னு அழுகுறாங்க. இந்த பொண்ணு சொல்றத வச்சு நம்ம தப்பானவனை முடிவு பண்ண முடியாது. ஆமா 2 பேருமே ரூம்குள்ள போனதை யாராவது பார்த்த சாட்சி இருக்கான்னு கேக்குறாங்க. இவங்க 2 பேர் ரூம்குள்ள போனதை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க ராஜா. அப்போ இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு கேக்குறாங்க. ஆமாங்க ஐயா முதல்ல அந்த பொண்ணு போச்சு, அதுக்கு பின்னாடியே டிரைவர் போனா, அதான் நான் பார்த்தேங்கிறாங்க. ஐயா சாமுண்டீஸ்வரியோட புருஷனே இப்ப சாட்சி சொல்றாரு. ஐயா சாட்சிக்கு வேற யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. இப்ப சாமுண்டீஸ்வரி புருஷனே உண்மையை சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்கு இப்ப நீதி வழங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவனாண்டி. மாமா ஏன் இப்படி சொல்றீங்க? சிலம்பு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். நம்ம வீட்டுல இருக்கிறவனை பத்தி நம்மளுக்கு தெரியலையா மாமா? யார் நினைச்சீங்க அப்படின்னு மயில் கேட்கும்போது எங்க கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி உன் வீட்டுக்காரரு அந்த பொண்ணுக்கு சாட்சி சொல்றாரு. உன் வீட்டுக்காரரு பொய் சொல்லக்கூடியவரான்னு கேக்குறாங்க. இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயா இந்த டிரைவர் தப்பு செஞ்சது நிர்மலம் ஆயிடுச்சுல்ல, இனிமே அவன் அந்த வீட்டுல மட்டும் இல்ல இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுங்க ஐயாங்கிறாங்க சிவனாண்டி. எப்பா நீ ஏதாவது சொல்றியான்னு கேக்குறாங்க ஆள வந்தா. ஐயா ராஜா ஐயா பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பார்த்தது உண்மை, அது மட்டும் உண்மை கிடையாது. நான் தப்பு பண்ணலைங்க ஐயா, அதுதான் உண்மைங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி இவனை நல்லவன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ரேவதியும் இவன் கண்ணியமானவன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையாவே இருக்கு. எல்லாமே அவனை பத்தின அபிப்பிராயம் தான். இவங்களுக்கு அபிப்பிராயத்தை வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது. ஒருத்தனை நல்லவன்னு ஒத்துக்கலாம், ஒரு தப்பு நடக்குதுன்னா அது இந்த மாதிரி அபிப்பிராயங்கள் எல்லாம் செல்லாது. என்ன நடந்ததோ அங்க அதைத்தான் பார்க்கணும். இந்த பொண்ணு உள்ள போயிருக்கா, அதுக்கப்புறம் இவன் போயிருக்கான். ராஜராஜன் சாட்சியில இது ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணு தான் ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால சாமுண்டீஸ்வரி நீயா தீர்ப்பு சொல்றதா இருந்தா நீ என்ன சொல்லுவேன்னு கேக்குறாங்க. அவனை இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் துரத்திடுவேன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. சரியா சொன்ன சாமுண்டீஸ்வரி, அவன் இனிமே இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, இதுதான் நான் கொடுக்குற தண்டனைங்கிறாங்க ஆளவன் தான் சொன்ன தீர்ப்பை கேட்டு சந்திரா மாயா இவங்க எல்லாத்துக்கும் உள்ளூர அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. பஞ்சாயத்துல திருப்பி கார்த்தி கேட்ட கேள்விக்கு அங்க யாரும் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி போய் நிக்கிறாங்க. ஆளவந்தானோட தீர்ப்பு திசை மாறுது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.